بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்றைய தினம் ஒரு தகவலில் தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 26ஆம் தேதி இரவு ஒரு பெண்மணி இறந்து விடுகிறார்கள். இந்த பெண்மணியை அடக்கம் செய்வதில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளிலே அரசு நிர்வாகமும் காவல்துறையும் அரசியல் அமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய அந்த சட்ட நடவடிக்கைகளை பாதுகாப்பை வழங்காமல் சாசனம் தந்த உரிமையை மறுத்து இறந்தவர்கள் குடும்பத்தார் மீதே பொய் வழக்கு போட்டும் அடக்கம் செய்வதற்கு தடையாக இருப்பவர்களுக்கு துணை போன காவல்துறையை கண்டித்தும் செயலற்று முடங்கி போன அரசு நிர்வாகத்தை கண்டித்தும் வருகிற சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் பட்டுக்கோட்டையிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நடத்த இருக்கிற ஆர்ப்பாட்டத்தை பற்றி நாம் இங்கே பேச இருக்கிறோம். கடந்த 26ஆம் தேதி ஆவணத்தில் தௌஹீத் ஜமாத்தினுடைய நிர்வாகியாக இருக்கிற அப்துல்லாஹ் அவர்களுடைய மாமியார் இறந்து விடுகிறார். இவரை நபிகள் நாயகம் அவர்கள் எவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டும் என கற்றுத்தந்திருக்கிறார்களோ அந்த நபி வழி அடிப்படையில் அடக்கம் செய்வதற்காக அவரும் அவருடைய குடும்பத்தாரும் உறவினர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். நபி வழி அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்த நல்லடக்கத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளூரில் இருக்கக்கூடிய சிலர் காழ்ப்புரட்சியின் காரணமாக அடக்கம் செய்வதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள், எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக அரசு நிர்வாகத்தினத்திலே முறையிடுகிற பொழுது அரசு நிர்வாகம் இந்த நாட்டிலே தரப்பட்டிருக்கிற அரசியல் அமைப்பினுடைய சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்காமல் சட்டத்தின் பிரகாரம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்காமல் ஒருதலை பட்சமாக நடந்திருக்கிறார்கள். அரசு சாசனம் என்ன நமக்கு உரிமை தருகிறது? இந்த நாட்டில் அவரவர் தன்னுடைய மதத்தை பின்பற்றலாம், அவரவருடைய மத அடிப்படையிலே அவர்களுடைய மத காரியங்களை அவர்கள் செயலாற்றிக் கொள்ளலாம். அப்போ ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கான இறுதி நிகழ்ச்சிகளை யார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தார் தான் செய்ய வேண்டும். இந்த வழக்கம் இந்த நாட்டில் இருக்குதா இல்லையா? இஸ்லாமிய நம்பிக்கை அல்லாத மக்கள் கூட தன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கான இறுதி காரியங்களை யார் செய்வாங்க? அந்த ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களை அழைச்சி வச்சுக்கிட்டு அவங்க சொல்றபடி செய்வாங்களா, அல்லது அந்த குடும்பத்தார் நின்று அந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறார அவர் நின்று செய்வாரா? அப்போ மற்றவங்களுடைய மத வழிபாடுகளில் எப்படி பேணப்படுகிறதோ அதே போன்ற ஒரு உரிமையை இஸ்லாமிய மார்க்கமும் இந்த விஷயத்தில் கற்றுத்தருகிறது. யார் இறந்து விட்டாரோ அவருடைய குடும்பத்தார் தான் அவருக்கான இறுதிக்கட்ட தொழுகையை நடத்த வேண்டும். அவர் அனுமதித்தால்தான் மற்றவர்கள் அந்த தொழுகையை இமாமாக நின்று நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த மார்க்கம் சொல்லி தருகிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் எப்படி கற்றுத்தந்தார்களோ அதன் அடிப்படையில் இந்த இறுதி காரியங்களை செய்து அடக்கம் செய்வதற்காக முயற்சிக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் அப்படிப்பட்ட உரிமையை வழங்கியிருக்கிறது. ஒரு பிரேதத்தை அடக்குவதற்காக வேண்டி முயற்சிக்கிற பொழுது யார் தடுத்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சட்டம் சொல்லி இருக்கிறதா இல்லையா? இப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் தடுக்கிற பொழுது அங்கே அரசாங்கத்தை அணுகிறாங்க. நாங்கள் ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கிறோம், சின்ன எண்ணிக்கையில் இருக்கிறோம், ஆனால் இப்படி அடக்கம் செய்வதற்கு இந்த அரசாங்கம் அரசு சட்டம் எங்களுக்கு உரிமை தந்திருக்கிறது, மார்க்கமும் எங்களை இப்படித்தான் அடக்கம் செய்ய சொல்லி வலியுறுத்துகிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் அடக்கம் செய்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அதற்கான பாதுகாப்புகளை நீங்கள் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும், ஏற்படுத்தி தர வேண்டும். அந்த உரிமையை சாசனம் தந்த உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவதற்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசு நிர்வாகத்திடத்தில் இந்த காரியத்தை அவர்கள் புகாராக தெரிவிக்கிறார்கள். அரசு நிர்வாகம் என்ன செஞ்சிருக்கணும்? சட்டத்தின் பிரகாரம் இந்த காரியங்களை நடத்துவதற்கு துணை நின்றுக்கணுமா இல்லையா? ஆனால் என்ன செய்கிறாங்க?
கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைகள் என்ற பெயரில் பேராவூரில் இருக்கக்கூடிய தங்க பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாசில்தாருடைய தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 20 மணி நேரங்கள் அந்த பிரேதத்தை கிடத்தி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் இந்த நாட்டிலே மனித உரிமைகள் எப்படி மீறப்படுகிறது சிந்திச்சு பாருங்க. 20 மணி நேரம் அந்த தன்னுடைய குடும்பத்தில் இருந்த ஒருத்தரை இழந்து விட்டு அவன் எப்படி துடித்திருப்பார்கள், அந்த அவரை பெற்ற மகன்கள் எப்படி துடித்திருப்பார்கள், அவருடைய குடும்பத்தார்கள் அன்பு செலுத்தியவர்கள் எப்படி துடித்திருப்பார்கள். 20 மணி நேரம் அடக்கம் செய்வதற்கு ஒரு பேச்சுவார்த்தையா? சட்டத்தின் பிரகாரம் தீர்ப்பளிப்பதற்கு இந்த பேச்சுவார்த்தை தேவையா? சட்டத்தில் இப்படி இருக்கு, நீ இது மாதிரி தடுத்தீன்னு சொன்ன உன் மேல நான் நடவடிக்கை எடுத்து உன்னை சிறையில் அடைப்பேன் என்று சொல்லி அவனை கைது செய்திருக்க வேண்டுமா இல்லையா? பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல, 20 மணி நேரங்கள் அந்த பிரேதத்தை கிடைத்து வைத்துக் கொண்டு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகிறது. இதுவே சட்டமீறல் இல்லையா? அப்ப இங்க ஆவணம் பகுதியில் டோட்டலா அரசு நிர்வாகம் முடங்கிவிட்டது. அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு கட்டம் காவல்துறையிலும் வந்து நின்று அங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பட்டுக்கோட்டையில காவல்துறை துணை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் அவருடைய மேற்பார்வையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. நேரம் செல்ல செல்ல அந்த நேரத்தை கணித்து அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர் செய்திருக்க வேண்டுமா இல்லையா? 20 மணி நேரங்கள் இறந்து ஆகிறது. காலை முதல் மாலை வரை பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட முதல் நாளே பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி காவல்துறைக்கு தெரிவிக்கப்படுகிறது. 20 மணி நேரங்களை கடந்த பிறகும் அங்கே தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்த அரவிந்த் மேனன் செய்யாததின் காரணத்தினால ரவுடி வெளியில இருந்தாலும் ரவுடி வராங்க. உள்ளூர்ல சில ரவுடிகளை திரட்டி வைத்துக் கொண்டு அடக்கம் செய்வதற்கு தடையாக இருப்போம் என்று சொல்லி காவல்துறைக்கு எதிராகவே மிரட்டல் எடுக்கிறார்கள். நீ மீறி அடக்கி பார்த்தா அவனை கொலை செஞ்சிருவேன் அப்படி சொல்லி காவல்துறைக்கு எதிராகவே மிரட்டல் விடுத்தார்களே. இந்த காவல்துறை என்ன செய்தது? அவங்கள்ட்ட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துவதுதான் காவல்துறையுடைய லட்சணம் என்று சொன்னால், எதுக்கு நீ காக்கி சட்டை போட்டிருக்கிற? உனக்கு எதுக்கு சட்டம்? பெரும்பான்மை வச்சு நீ ஒரு தீர்ப்பு அளிச்சன்னு சொன்ன, அப்புறம் எதுக்கு சட்டம் படிக்கிறேன்னு நான் கேட்கிறேன். சட்டம் எதுக்கு? பெரும்பான்மை தான் ஒரு காரியத்தை நிர்ணயிக்கும் என்று சொன்னால் சட்டம் தேவையில்லை என்று சொல்கிறாயா? அப்ப சட்டப்படி இந்த நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டிய நீ அப்ப சட்டத்தை நிலைநாட்டி இருக்கணுமா இல்லையா? எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துற? சட்டத்தில் இப்படி நீ எதிராக நடக்கணும்னு சொல்லி கைது செஞ்சிருக்கணுமா இல்லையா? கைது செய்யவில்லை, பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். பிரேதத்தை கொண்டு போய் அடக்கம் செய்வதற்காக முயற்சிக்கிற பொழுது அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய உறவினர்களும் அதை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்வதற்காக முயற்சிக்கிற பொழுது சில வன்முறை கும்பல் ரவுடிகளை திரட்டி வைத்துக் கொண்டு அவர்களை தாக்குகிறார்கள். பிரேதத்தை தோளில் சுமந்தவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரேதத்தை கீழே தள்ளிவிட முயற்சிக்கிறார்கள். தடியாலும் கம்பிகளாலும் அடிக்கப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள் பிரேதத்தை தோளிலே சுமந்திருக்கிறவர்கள். அப்ப ரவுடி தாக்குற பொழுது இந்த காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும்? தடுத்திருக்கணுமா இல்லையா? காவல்துறைக்கு முன்பாகவே இது நடத்தப்படுகிறது. காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறார்கள். இந்த அரவிந்த் மேனன் ஸ்பாட்ல இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவையான காவல்துறையை அங்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கணும், பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணும். எதையுமே செய்யாமல் ஒரு காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. அதுல இந்த குடும்பத்தார்கள், அதுல அவருடைய உறவினர்கள் எல்லாம் தாக்கப்படுகிறார்கள். அப்போ ஒரு வழியா ஒரு நிலையில் அடக்கம் செய்து விட்டு வெளியில வருவோன்னு பார்த்தா யார் தாக்கப்பட்டார்களோ, காயம்பட்டிருக்கிறார்களோ, அந்த உயிரை பழி கொடுத்த மனவேதனையிலும் அவர்கள் மன உளைச்சலும் அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் மீதே காவல்துறை அவர்களை கைது செய்து அவங்கள பட்டுக்கோட்டையுடைய காவல் நிலையத்தில் கொண்டு போய் வச்சு அவங்க மேலே வழக்கு போடுறீங்க. வழக்கு போடும்போது என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இதான வேலையா? அட ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகணுமா இல்லையா? நீ என்ன வந்து இப்படி நின்றுக்கிட்டு இப்படி தான் செய்வான் அப்படி தான் செய்வான்னு சொல்லி செய்கிறியா அப்படின்னு சொல்லி இப்படி பேசுறிய. உன் வீட்டில் ஒருத்தன் இறந்து போனா இந்த மாதிரி 20 மணி நேரங்கள் நீ பேச்சுவார்த்தை நடத்துவியா? இல்லை சட்டத்தை கையில் எடுத்து சட்டத்தின் பிரகாரம் அங்கே தீர்ப்பு சொல்ல நடப்பியா? அட உனக்கு ஒரு நியாயம், பாதிக்கப்பட்டவனுக்கு சாமானியனுக்கு ஒரு நியாயமா? செஞ்சுச்சு பாரு. உன் வீட்டில் உன் புள்ள இறந்து போயிட்டானா இப்படி நீ உட்காந்து வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பியா நீ? இந்த தாசில்தாரை பார்த்து கேட்கிறோம். சட்டத்தின் பிரகாரம் தீர்ப்பளிக்க வேண்டிய தாசில்தார், இந்த அரவிந்த் மேனன் சட்டமுறையை நடைமுறைப்படுத்த வேண்டிய இந்த அதிகாரி, பெரும்பான்மைக்கு நீங்கள் பழி போகிறீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி நிலைநாட்டப்படும்? சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிற தகுதி இருக்கிறது? சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய நீங்கள் பெரும்பான்மையை பார்த்து தீர்ப்பளிப்பீர்களா? அப்ப பாதிக்கப்பட்டவன் மேல வழக்கு போட்டு நீ இன்னைக்கு சிறையில் அடைத்திருக்கிறீர்களே. சிந்திச்சு பாருங்க. ஒரிசால என்ன நடந்தது?
ஒரிசால இறந்து போன பிரேதத்தை சுமந்து செல்வதற்கு அரசு வாகனங்கள் வழங்கவில்லை. கட்டிய பொண்டாட்டிய தோல்ல தூக்கிட்டு பல கிலோமீட்டர்கள் தூரம் நடந்து சென்றான். உலக நாடுகளே இந்தியாவை பார்த்து காரி துப்பியது. என்னடா தேசம் இது, ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் இந்த இந்தியாவை பார்த்து காரி துப்பியதா இல்லையா? அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை நிர்வாகத்தை பார்த்து காரி துப்பியதா இல்லையா? மனிதனே இரக்கம் இல்லையா உங்களுக்கு? இறந்து போன பிரேதத்தை இப்படி சுமந்து செல்கிற காட்சியை பார்த்து வேடிக்கை பார்க்கிறீர்களே, அதே தானடா இங்கே நடந்துச்சு. தமிழ்நாட்டில் அதான் நடந்துச்சு, ஆவணத்தில் அதான நடக்குது. அப்புறம் என்ன படிச்ச நீ? அட இறந்து போனவன் அவனுடைய உயிரை அவன் பறி கொடுத்து விட்டு எப்படி துடித்திருப்பான்? அவனுக்கு முன்னாடி நீ ரவுடிட்ட உட்கார்ந்துட்டு நீ பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறியா? நீ சட்டத்தை நிலைநாட்டுறது உன்னுடைய வேலையில், உன்னுடைய அதிகாரம் இல்லை. உனக்கு அதிகாரம் வழங்கி இருக்கிறதா இல்லையா? உன்னால இந்த சட்டை முறைகளை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் உனக்கு எதுக்கு காக்கி சட்டை? சட்டத்தை நிலைநாட்டவில்லை என்று சொல்லி பெரும்பான்மை நீ பார்த்தீங்கன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு சட்டம்? அப்ப இந்த மாதிரி சட்டத்தை மீறி அவருக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அந்த குடும்பத்தார் மீதே அவருடைய உறவினர்கள் மீதே பொய் வழக்கு போட்டு சிறையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த காவல்துறை அரவிந்த் மேனன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசாங்கம் இதற்கு நீதி வழங்க வேண்டும். மனித உரிமை முற்றிலுமாக அங்கே மீறப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் அங்கே குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடும்பத்தோடு வருகிற சனிக்கிழமை நீதி கேட்டு பட்டுக்கோட்டையிலே 4 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுப்பார்கள். இந்த அரசு நிர்வாகம், இந்த தமிழக அரசாங்கம் இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் ஒரு தகவலை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.